இப்போது நம்ம இங்கே ஒரு நாராயணன் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ அந்த நாராயணன் கோவிலை பார்க்க தான் வந்திருக்கோம். சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வெளியே இருந்து காமிச்சேன்ல, இப்போ அது வந்து வெளியே பார்க்க ஒரு பெரிய சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி அப்படி தான் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் அப்படியே பார்க்கலாம். இப்போ நான் உள்ளே போய் பேச முடியாது, ஏன்னா அங்கெல்லாம் பஜன் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு இப்போது நார்த் இந்தியனோட கல்ச்சர் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இதை நான் ஷூட் பண்ணுறேன். ஜஸ்ட் அப்படியே பாருங்கள். இது வந்து விநாயகருங்க. எப்படி பாருங்க. கிராஸ் பண்ணி போகும்போது சும்மா இந்த ஒரு கோயில் இருந்தது. சரி இது கொஞ்சம் ஃபேமஸ் அப்படி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதையும் காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நம்ம இடத்த பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த கோயிலும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அடுத்து என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கோவில்லையே நிறைய டோனர்ஸ் மூலிமா பணம் வாங்கி, ஸோ டோனர்ஸ் அவங்க குறைஞ்ச செலவில் இங்கே ரூம்ஸும் நிறையா இருக்குங்க. ஸோ வேணுங்கிறவங்க இங்கே ரூம் நம்ம காசு பே பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். ஆனால் வெளி மார்க்கெட்டோட இங்கே வந்து காசு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு தேவஸ்தானம் மூலிமா இதை பண்ணுறதுனால அவங்க வந்து இது மணி மெயின்டெட் கிடையாது. ஸோ அதில் வர்ற பணத்தை வந்து கோவிலோட செலவுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ரூம் தேவைப்பட்டது அப்படின்னாக்க இந்த வெப்சைட்டு நீங்கள் வெப்சைட் மூலிமா. இப்போ வந்து நம்ம வந்து வேக்ஸ் மியூசியம் வந்திருக்கோங்க. வேக்ஸ் மியூசியமோட அப்படியே ஒன்றா காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து இது என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டு. இங்கே பாருங்கள் சிவாஜி மகாராஜா அப்படி தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் எதையுமே நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிறதுல க்ளீனாக இருக்காங்க. டீட்டெயிலில் பார்ப்போமா? இப்போ டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாருங்கள், கை விரல் இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸ் இப்போ எல்லாமே வேக்ஸ்லேயே பண்ணியிருக்கிறது. தடி எப்படி பாருங்கள், உண்மையிலே ஒரு ஆள் பார்க்குற மாதிரியே இருக்குது.
சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் அண்ட் கபில் தேவ். சச்சின் டெண்டுல்கர் ஒன்றும் அந்த மாதிரி தெரியாதா இல்லை, அமைப்பாகவும் இல்லை, பட் ஓகே. அடுத்து வந்து நெல்சன் மண்டேலா. ஸோ அவரை பற்றி புக்ஸு எல்லாமே வச்சுட்டு அவர் வந்து ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருக்கு. நெல்சன் மண்டேலா. அடுத்து சங்கர் தயாள் சர்மா, காந்திஜி. இங்கே பாருங்க, ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன். ஸோ அவரை பற்றி ஒரு சின்ன வாழ்க்கை வரலாறு மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து பிரின்ஸ் வில்லியம்ஸு, அப்புறம் வந்து கேத்தரின் எலிசபெத் அவங்களோட ஃபோட்டோஸ். இவர் வந்து பகத்சிங்கோட ஃபோட்டோஸ் ஜெயிலில் இருக்கிற மாதிரி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து இது வந்து யாருன்னு தெரியுதா? இதுவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட இது பக்காவாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்காங்க. ஒயிட் ஹவுஸ். இங்கே பாருங்கள், தலைவன் பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் எப்படி ஜாக் ஸ்பேரோ. இந்த பக்கம் பாருங்கள், நம்மளோட ஹீரோஸ் வில்லியம் டிகார்பியோ அண்ட் ராக் தான் தெரியலையா யாருன்னு. ராக் தான். இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அந்தளவுக்குலாம் பெருசாக ஒர்த்து கிடையாதுங்க. கொஞ்சம் லைட்டாக போரிங் தான். ஆனால் சும்மா ஒரு இதை டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இந்த 200 ரூபா கொடுத்து நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் எடுக்கலாம். தலைவன் பாருங்கள் எப்படி இருக்காரு. சார்லி சாப்ளின், அனைவரையும் சிரிக்க வைத்த மாபெரும் கலைஞர் சார்லி சாப்ளின். அவரோட வாழ்க்கை வரலாறு பாருங்கள். 1889 பிறந்திருக்காரு, 1977 இறந்திருக்காரு. இவர் வந்து சுவிட்சர்லாந்தில் தாங்க இறந்துருக்காரு. பெர்த் பிளேஸ் வந்து இங்கிலாந்து, லண்டன், இங்கிலாந்து. நைஸ் டு நோ. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பாப்புலர் கேரக்டர்ஸ் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இங்கே பாருங்கள் தலைவன். அடாடே நம்மளோட மெயின் ஹீரோஸ் பாருங்கள். தலைவர் நியூயார்க் சிட்டி. முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ சூப்பராக இருக்குது. ஜேஸ்லி நோவல்ஸ், மைக்கேல் ஜாக்மன், லியோனல் ஆண்ட்ரேஸ் மெஸ்ஸி. இங்கே பாருங்கள், இங்கே யாருன்னு தெரியல. இது யாருன்னு எனக்கு தெரிலங்க. ஆக்சுவலி இது யாருன்னு தெரில. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜாக்கி சான். இது பாப் உலகின் நாயகர் மைக்கேல் ஜாக்சன். யா, அடுத்து ஜாக்கி சான் வாழும் கலைஞர் ஜாக்கி சான். ப்ரூஸ்லி, இது வந்து ப்ரூஸ்லி. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு டெலிஃபோன் இங்கே வச்சுருக்காங்களேன்னு பார்த்தேங்க. டெலிஃபோனு இது வந்து ஒரு க்ளூ. ஸோ டெலிஃபோன் வச்சா டெலிஃபோனை கண்டுபிடிச்சது யார்? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். பாருங்க, அவருடைய மிக பெரும் இன்வென்ஷனான ஃபோன்ஸ். இது ஆரம்ப காலத்தில் ஃபோன்ஸ் அதிகம் பண்ணி வச்சுருக்காங்க. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். சூப்பர். இவர் யாருங்க? ஒன்றும் பேரும் போடல, எதுவும் போடல. யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மாபெரும் சயின்டிஸ்ட்.
இங்கே தலைவர் APJ அப்துல் கலாம், மாபெரும் கலைஞர், அறிவியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இங்கே பாருங்கள், இதாங்க பாலிவுட்னாலே பிரம்மாண்டம். காமெடி நைட்ஸ், நம்ம தலைவர் பாகுபலி. லக்கி செலிப்ரிட்டிஸ் வேக்ஸ் மியூசியம் அப்படின்னு போட்டு, யார் நம்ம பாகுபலி, அபரேந்தர் பாகுபலி. இவர் யாருங்க? சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கார் பார்க்க, தெரியலையா? இது வந்து ஷாருக் கான். காமெடி நைட்ஸ். மோனாலிசா. பிதா ஹுசைன், மாடர்ன் இந்தியன் பெயிண்டர். அடால்ஃப் ஹிட்லர் தலைவன் நிறைய பேரை கொண்டிருக்கான். நாசா விஞ்ஞானி கல்பனா சாவ்லா.